எல்லோருக்கும் வணக்கம். இது எனது இன்னொரு காணொளி. அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் அவர்கள் இந்த தற்போதைய ஹார்மோஸ் நீரிணையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சம்பவங்கள் தொடர்பாக அடுத்த பேச்சுக்கள் என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பாகவும் தனது அனுபவங்கள், தனது ஆட்சி காலத்தில் தான் சந்தித்த நெருக்கடிகள் தொடர்பாக இதை ஒப்பிட்டு கொடுத்த ஒரு பேச்சை நான் இங்கு எங்களோட ஒரு ராஜதந்திர அரசியல் ரீதியான ஒரு அறிவூட்டலுக்காக தருகிறேன். அதாவது அவர் முதலில் ஆரம்பித்ததே இந்த ஜலசந்தியில் அதாவது ஹார்மோஸ் நீரிணையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் தான். அதாவது கடந்த 48 மணி நேரமாக ஹார்மோஸ் ஜலசந்தியில் என்ன நடக்கிறது என்பதை நான் கவனித்து வருகிறேன். நான் உங்களிடம் ஒன்றை சொல்ல வேண்டும். இது ஒவ்வொரு அமெரிக்கரும் கட்சி பேதமின்றி நின்று மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தருணங்களில் ஒன்றாகும். ஏனென்றால் வெள்ளிக்கிழமை மாலைக்கும் சனிக்கிழமை காலைக்கும் இடையில் நடந்தது வெறும் வெளியுறவு கொள்கை சார்ந்த செய்தி மட்டுமல்ல. எந்த எச்சரிக்கையும் இன்றி, வானொலி தகவல்களும் இன்றி வெறும் துப்பாக்கிச்சூடு ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. ஓமான் கடற்கரைக்கு அப்பால் ஒரு கொள்கலன் கப்பல் மீது எரிபொருள் ஒன்றும் தாக்கியிருக்கின்றது. ஒரு உல்லாச பயண கப்பல் அதற்கு அண்மையாக ஒரு வெடிப்பையும் சந்தித்திருக்கின்றது. 24 மணி நேரத்தில் நாம் ஒரு வெற்றி கொண்டாட்டத்திலிருந்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்குள் சென்று விட்டோம். இப்போது நான் இங்கு நேர்மையாக இருக்க விரும்புகிறேன். இந்த உரையாடல் முழுவதும் நான் நேர்மையாகவே இருப்பேன். ஈரானை எதிர்கொள்வது எளிமையானதல்ல. அமெரிக்க அரச தலைவர்களின் மேசைக்கு பின்னால் அமர்ந்திருந்த எந்த ஜனாதிபதியும், நானும் சரி வேறு யாரும் சரி, ஈரானை எளிதாக கண்டதில்லை. ஆனால் நான் கற்றுக்கொண்டது இதுதான். ஹார்மோஸ் நீரிணை என்பது வெறும் ஒரு நீர்வழிப்பாதை மட்டுமல்ல. ஒவ்வொரு நாளும் உலகின் எண்ணெய் விநியோகத்தில் 20% அது எடுத்துச் செல்கிறது. நாம் இந்த தருணத்தை எப்படி அடைந்தோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். 2026ஆம் ஆண்டின் தொடக்க வாரங்களில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக தொடர்ச்சியான இராணுவ தாக்குதல்களை தொடங்கின. பல 10 ஆண்டுகளில் ஈரானுடன் நடந்த மிக முக்கியமான நேரடி இராணுவ மோதல் இதுவாகும். பென்டகனில் உள்ள ஒவ்வொரு உத்தி வகுப்பாளரும் கடந்த 30 ஆண்டுகளாக எச்சரித்து வந்தது இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் ஈரானும் திருப்பி பதிலடியை கொடுத்திருக்கின்றது. ஈரானின் இந்த பதிலடி தொடர்பாகத்தான் கடந்த 30 ஆண்டுகளாக ஒவ்வொரு கொள்கை வகுப்பாளர்களும் எச்சரித்து வந்தனர். ஈரானியர்கள் ஹார்மோஸ் நீர்வழியையும் மூடிவிட்டனர். அப்படியே உலகில் 20% எண்ணெய் விநியோகம் துண்டிக்கப்பட்டு விட்டது. ஏப்ரல் 7ஆம் தேதி ஒரு போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டது. வாஷிங்டனால் அல்ல, லண்டனால் அல்ல, எந்த ஒரு பாரம்பரிய அமெரிக்க நட்பு நாடுகளால் அல்ல, மாறாக பாகிஸ்தான் மற்றும் இஸ்லாமாபாத்தால். இந்த விவரத்தை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அமெரிக்காவின் ராஜதந்திர செல்வாக்கு இப்போது எந்த நிலையில் உள்ளது என்பதை இது உங்களுக்கு சொல்கிறது. அந்த போர் நிறுத்தம் அந்த போர் நிறுத்தம் ஒரு ஒப்பந்தத்துக்கு வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஈரான் நீர்வழியை மீண்டும் திறக்க தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அமெரிக்க ஜனாதிபதி கூறுவது போல ஈரானுடனான நமது பரிவர்த்தனை 100% நிறைவடையும் வரை அமெரிக்கா ஈரானிய துறைமுகங்களுக்கான கடற்படை முற்றுகையை தொடரும். இப்போது நான் உண்மையை சொல்கிறேன். அது எப்போதும் ஒரு நிலையற்ற ஏற்பாடாகத்தான் இருந்தது. அந்த கடற்பரப்பில் 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் ஹலாஃப் போன்ற ஈரானின் கடும் போக்காளர்கள், அவர்கள் தலைமையிலான குழு தோல்வியை ஒப்புக்கொள்ளும் மனநிலையில் இல்லை என்பதை வாஷிங்டனில் உள்ள அனைவருக்கும் அவர்கள் உணர்த்தியிருக்கின்றார்கள்.
90களில் வளைகுடா பகுதியில் ஏற்பட்ட எண்ணெய் கப்பல் நெருக்கடியின் போது ஹோபார்ட் டவர்ஸ் சம்பவத்தின் பிறகு நான் ஈரானுடன் பணியாற்றிய போது ஈரானை பற்றி ஒரு அடிப்படையான விஷயத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மை காய்ந்து சரிபார்ப்பு உறுதி செய்யப்பட்டு எதிர்த்தரப்பினர் தாங்கள் சொன்னதை செய்து முடிக்கும் வரை நீங்கள் வெற்றி பெற்று விட்டதாக ஒருபோதும் கருதக்கூடாது. இன்னும் கட்டப்படாத ஒரு சாலையில் நீங்கள் வெற்றி கொண்டாட்டம் நடத்தக்கூடாது. ஒரு பேரத்துக்காக சுமார் $100 என்ற அளவில் இருந்த பிரெண்ட் கச்சா எண்ணெய் 9% சரிந்து $90 குறைந்தது. உலக பங்குச் சந்தை உயர்ந்தன. உலகம் முழுவதும் ஒரு உண்மையான நிம்மதி பெருமூச்சு எழுந்தது. எண்ணெய் கப்பல்கள் பின்வாங்க வேண்டிய கட்டாயம் இப்போது ஏற்பட்டிருக்கின்றது. சில நிமிடங்களுக்கு பிறகு ஓமானில் இருந்து 25 கடல் மைல் தொலைவில் ஒரு கொள்கலன் கப்பல் அடையாளம் தெரியாத எரிபொருளால் தாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உல்லாச பயண கப்பல் அதற்கு பக்கத்தில் வீழ்ந்த ஒரு பொருளால் தாக்கப்பட்டிருக்கின்றது. வட அயர்லாந்தில் நாங்கள் புனிதவெள்ளி ஒப்பந்த பேச்சுவார்த்தையை நடத்திய போது பிரிட்டிஷ் சரணடைந்து விட்டதாக நான் தொலைக்காட்சியில் அறிவிக்கவில்லை. ஏனெனில் அவர்கள் சரணடையவில்லை. எங்களிடம் ஒரு கட்டமைப்பு இருந்தது. அது பலவீனமானதும் முழுமையற்றதும் பல ஆண்டுகள் தொடர் நடவடிக்கை தேவைப்பட்டதுமான ஒரு கட்டமைப்பு. அது ஒரு முடிவான ஒப்பந்தத்திலிருந்து வேறுபட்டது. மேலும் உலகில் உள்ள ஒவ்வொரு திறமையான ராஜதந்திரிக்கும் அந்த வேறுபாடு தெரியும். வெள்ளிக்கிழமை அன்று அதிபர் ட்ரம்ப் முழுமையான வெற்றியை அறிவித்த போது ஒரு பெரிய எழுத்து பிக்சரை வெளியிட்டிருந்தார். அதாவது ஹார்முஸ் நீரிணைக்கு ஈரான் நீரிணை என்று பெயரிட்டிருந்தார். ஈரான் நிரந்தர சலுகைகளுக்கு ஒப்புக்கொண்டதாக கூறினார். எந்த ஒரு அனுபவமிக்க பேச்சுவார்த்தையாளரும் கணிக்கக்கூடிய 3 மிக தெளிவான சிக்கல்களை அவர் உருவாக்கியுள்ளார். முதலாவதாக, அவர் ஈரானுக்கு ஒரு பிரச்சார பீரங்கியாக செயற்பட்டிருக்கின்றார். அளவுக்கு அதிகமாக கூறியதன் மூலம் சில மணி நேரங்களிலேயே தங்கள் போக்கை திரும்பப் பெறுவதன் மூலம் ட்ரம்ப் தன்னை அவமானப்படுத்த தானே அனுமதித்திருக்கின்றார். ட்ரம்ப் நிர்ணயித்த தரம் யதார்த்தத்தால் எட்ட முடியாத அளவுக்கு மிக உயரமாக இருந்ததால் தான் கலாப்பின் 7 பொய்கள் என்ற கூற்று கொண்ட அறிக்கை மிக கடுமையாக அவரை பாதித்திருக்கின்றது. இரண்டாவதாக, அவர் தவறான சமிக்கைகள் மூலம் உலகளாவிய எண்ணெய் சந்தையை நிலைகுலையச் செய்தார். பிரெண்ட் கச்சா எண்ணெயில் ஏற்பட்ட அந்த 9% சரிவு காலையில் ஆவியாகி போன ஒரு வாக்குறுதியை அடிப்படையாக கொண்டது. சந்தைகள் அதிலிருந்து எளிதில் மீண்டு விடுவதில்லை. அந்த நீர்வழி பாதை வழியாக செல்லும் கப்பல்களுக்கான காப்பீட்டு பிரீமியங்கள் இப்போது விண்ணை முட்டும். சாதாரண குடும்பங்களுக்கு எரிசக்தி செலவுகள் மீண்டும் உயரும். மூன்றாவதாக, இதுவே மிகவும் ஆபத்தானது. அவர் தன்னைத்தானே ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளி கொண்டுள்ளார். முழுமையான வெற்றியை அறிவித்து விட்டதால் படிப்படியான முன்னேற்றத்தை பேச்சுவார்த்தை மூலம் அடைய அவருக்கு இப்போது எந்த சுமூகமான வழியும் இல்லை. எந்த ஒரு சமரசமும் பின்வாங்குவது போலவே கருதப்படும். அதனால் அதற்கு பதிலாக ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் அவர் செய்தியாளர்களிடம் ஒருவேளை நான் போர் நிறுத்தத்தை நீடிக்க மாட்டேன் என்றும் கூறியிருக்கின்றார். நாம் மீண்டும் குண்டுகளை வீச தொடங்க வேண்டி இருக்கும் என்றும் கூறுகிறார். இது ராஜதந்திரம் அல்ல. இது அவர் தனது எதிரிக்கு கொடுத்த ஒரு காலக்கெடு. ஒரு பேச்சுவார்த்தையில் நீங்கள் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகும் தேதியை நேரடியாக தொலைக்காட்சியில் அறிவிக்க மாட்டீர்கள். இது வலிமை அல்ல. இது எதிர்த்தரப்புக்கு அளிக்கப்பட்ட ஒரு பரிசு. இப்போது நான் இங்கு பார்வையை விரிவுபடுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த வார இறுதியில் நடந்தவை இந்த ஒரு நெருக்கடியை மட்டும் பாதிக்கவில்லை. அது மிகவும் நீடித்த ஒன்றை செய்கிறது. மேலும் போதுமான மக்கள் இதை பற்றி பேசுவதாக நான் நினைக்கவில்லை. சர்வதேச ராஜதந்திரத்தில் ஜனாதிபதியின் வார்த்தைகள் வெறும் சொல்லாட்சி மட்டுமல்ல என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அது ஒரு வகையான நாணயம். கூட்டாளிகள் அதை சுற்றி திட்டமிடுகிறார்கள். எதிரிகள் அதை சோதிக்கிறார்கள். சந்தைகள் அதன் விலையை நிர்ணயிக்கின்றன.
பூமியில் உள்ள ஒவ்வொரு தலைநகரிலும் உள்ள உளவுத்துறை சேவைகள் ஒரு ஜனாதிபதி சொல்லும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் ஆராய்ந்து அமெரிக்கா உண்மையில் என்ன செய்யும் என்பதற்கான சமிக்கைகளை தேடுகின்றன. 2ஆம் உலகப் போரின் முடிவில் இருந்து இது உண்மையாக இருந்து வருகிறது. இது அவற்றில் ஒன்று. நம்மிடமுள்ள மிக முக்கிய கருவிகள். ஒரு ஜனாதிபதி 1 மணி நேரத்தில் 7 பொதுக்கூற்றுக்களை வெளியிடும் போது மறுநாளே ஒரு வெளிநாட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் எழுந்து நின்று அவை ஒவ்வொன்றும் பொய் என்று கூறி அதில் பெரும்பாலானவை உண்மையாக இருந்தால் கூட இது ஒரு நிர்வாகத்துக்கு மட்டும் சங்கடத்தை ஏற்படுத்தாது. இப்போது அந்த கடற்பரப்பில் 10,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க படை வீரர்களும் வீராங்கனைகளும் உள்ளனர். உள்நாட்டு பாராட்டுக்களுக்காக எழுதப்பட்ட சமூக ஊட பதிவுகளின் அடிப்படையில் அல்லாமல் நேர்மையான மதிப்பீடுகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்கும் குடிமை தலைமை அவர்களுக்கு தேவை. அந்த மாலுமிகளும் கடற்படை வீரர்களும் தான் ஒரு நிலையற்ற போர் நிறுத்தத்திற்கும் ஒரு முழுமையான கடற்படை போருக்கும் இடையில் நிற்கிறார்கள். இதைவிட சிறந்ததற்கு அவர்கள் தகுதியானவர்கள். இங்கேதான் எனக்கு மிகவும் கவலை அளிக்கும் ஒரு விடயத்தை நான் ஆழமாக ஆராய விரும்புகிறேன். ஏனென்றால் இதில் ஒரு தொடர் போக்கை நாம் காண்கின்றோம். மேலும் அந்த போக்கு அமெரிக்காவுக்கு சாதகமாக அமையாது. ராஜதந்திரம் செய்வதற்கும் ராஜதந்திரம் போல் நடிப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. வெளியுறவுக் கொள்கை நெருக்கடியை முதன்மையாக உள்நாட்டு செய்திகளை பரப்புவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துவது ஒப்பந்தம் முடிவடைவதற்கு முன்னே அதை கொண்டாடுவதற்கு சமனானது. அதாவது பெரிய எழுத்துக்களில் எழுதப்பட்ட அறிவிப்பு, கமராக்களுக்காக ஏர்ஃபோர்ஸ் 1 விமானத்தில் இருந்து விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல்கள், இவை செயல்திறனில் சைகைகளே தவிர உத்தியின் சைகைகள் அல்ல. மேலும் என்னை மிகவும் கவலையடை செய்வது இதுதான். முறையான ராஜதந்திர கட்டமைப்பு எங்கே? இந்த போர் நிறுத்தம் இஸ்லாமாபாத்தில் பாகிஸ்தானால் மத்தியஸ்தம் செய்யப்பட்டது. இப்போது நான் பாகிஸ்தானின் ராஜதந்திர திறனுக்கு மிகுந்த மரியாதையை செலுத்துகிறேன். ஆனால் பல தசாப்தங்களில் மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் மிக முக்கிய பேச்சுவார்த்தை வாஷிங்டனால் வழிநடத்தப்பட்டதனால் இஸ்லாமாபாத்தால் மத்தியஸ்தம் செய்யப்படுகிறது என்ற உண்மை நமது ராஜதந்திர இயந்திரத்தின் நிலையை பற்றி உங்களுக்கு ஒன்றை சொல்கிறது. இதிலெல்லாம் வெளியுறவு செயலாளர் எங்கே? மறைமுக தொடர்புகள் எங்கே? மக்கள் உண்மையில் கடைப்பிடிக்கும் ஒப்பந்தங்களை உருவாக்கும் வகையிலான முறையான தயாரிப்புகள் எங்கே? நான் 2015ஆம் ஆண்டு JCPOA ஆதரித்தேன். அது குறைந்தபட்சம் பல ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உண்மையான தொழில்நுட்ப கட்டமைப்புகளுடன் கூடிய சரிபார்க்கக்கூடிய உறுதிமொழிகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம் என்பதை அங்கீகரிக்க அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் விரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது நம்மிடம் இருப்பது அதுவல்ல. ஈரான் அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து நீங்கள் என்னுடன் உடன்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாம் இன்று பார்ப்பது ஒரு சமாதான பேச்சுவார்த்தை போல் பாசாங்கு செய்யும் ஒரு பத்திரிகை செய்தி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாசாங்கின் விளைவுகள் உண்மையான மக்களை ஏற்றிச் செல்லும் உண்மையான கப்பல்கள் மீது உண்மையான துப்பாக்கிச் சூடு நடத்தப்படுவதன் மூலம் இப்போது நிகழ்நேரத்தில் அரங்கேறி வருகின்றன. சரி, ஏப்ரல் 22ஆம் தேதி காலக்கெடு முடிவதற்கு இன்னும் 3 நாட்கள் உள்ள நிலையில் நேரம் விரைந்து கொண்டிருப்பதால் இது எங்கிருந்து எங்கு செல்லும் என்று நான் நினைக்கிறேன் என்பதை விளக்குகிறேன். முதலாவது சாத்தியக்கூறு என்னவென்றால், நான் நேர்மையாக சொல்ல விரும்புகிறேன், இது என்னை மிகவும் அச்சுறுத்துகின்றது. அது என்னவென்று சொன்னால், போர் நிறுத்தம் முற்றிலும் முறிந்து போவதுதான் முதலாவது சாத்தியக்கூறு. புதன்கிழமைக்குள் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படாது, அது நீடிக்க படமாட்டாது என்று ட்ரம்ப் ஏற்கனவே கூறிவிட்டார். போர் நிறுத்தம் காலாவதியாகி குண்டுவீச்சு மீண்டும் தொடங்கும் போது நாம் ஈரானுடன் ஒரு முழு அளவிலான போரை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அது ஒரு வரையறுக்கப்பட்ட தாக்குதலாகவோ ஒரு துல்லியமான நடவடிக்கையாகவோ அல்ல. அமெரிக்க படைகளும் பிராந்திய ஸ்திரத்தன்மையும் எண்ணெய் சந்தைகளும் உலக பொருளாதாரத்துக்கும் அதன் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு போர். நான் நேரடியாக சொல்கிறேன், இது ஈரானுக்கு மட்டுமல்ல, நமக்கும் அனைவருக்கும் ஒரு பேரழிவு.
இரண்டாவது சூழ்நிலை என்னென்று பார்ப்பதால் நான் ஒரு ராஜதந்திர அதிசயம் என்று சொல்வேன். இருதரப்பினரும் முன்னேற்றம் என்று பறைசாற்றக்கூடிய கடைசி நிமிடத்தில் கையெழுத்தாகும் ஒரு வகையான புரிந்துணர்வு ஒப்பந்தம். நான் எப்போதும் ராஜதந்திரத்துக்கு ஆதரவானவன், எப்போதுமே. ஆனால் ஒரு வாரத்துக்குள் முறிந்து போகும் ஒரு மோசமான ஒப்பந்தம் எந்த ஒப்பந்தமும் இல்லாததை விட மோசமானது என்பதை நாம் கருத வேண்டும். ஏனெனில் ஒப்பந்தங்கள் வெறும் காகித துண்டுகளான் என்பதை இருதரப்பினரும் கற்பிக்கின்றனர். மேலும் ஈரானின் உச்சத்தலைவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெஹ்ரானில் நடக்கும் உரையாடல்களில் கடும் போக்காளர்களை ஆதிக்கம் செலுத்துவதாகவும் கூறப்படுவதால் புதன்கிழமைக்குள் ஒரு அர்த்தமுள்ள முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எனது நேர்மையான மதிப்பீட்டின்படி மிக மிக குறைவு. அந்த துப்பாக்கிச் சூடுகளில் ஒன்று அமெரிக்க கடற்படை கப்பலை தாக்கினாலோ அல்லது ஒரு அமெரிக்க கப்பல் திருப்பி தாக்கினாலோ நாம் முற்றிலும் வேறு வகையான மோதலில் இருப்போம். ஹார்முஸ் நீரிணை ஒரு போர்க்களமாக மாறும். மேலும் உலகின் 20% எண்ணெய் விநியோகம் இருதரப்புக்கும் இடையேயான மோதலில் சிக்கிக்கொள்ளும். ஆனால் நான் நம்புவது இதுதான். நான்காவது ஒரு பாதை இருக்கிறது. யதார்த்தமான கோரிக்கைகள் மற்றும் சரிபார்க்கக்கூடிய நடவடிக்கைகளுடன் வளைகுடா நாடுகள், இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம், பாகிஸ்தான் ஆகியவற்றை உள்ளடக்கி உண்மையான பொறுமையான கூட்டணி ஆதரவுடனான ராஜதந்திரம். அந்த பாதைக்கு இந்த நெருக்கடி மிகவும் தேவைப்பட்ட ஒன்று தேவைப்படுகிறது. உண்மையில் எதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது என்பது பற்றிய நேர்மையும் இன்னும் எவ்வளவு தீர்க்கப்படாமல் உள்ளது என்பது பற்றிய பணிவும் தான் அது. இது கவர்ச்சிகரமானதல்ல. இது எல்லா எழுத்துக்களும் பெரிய எழுத்துக்களில் உள்ள பதிவுக்கு பொருந்தாது. ஆனால் பேரழிவில் முடியாத ஒரு பாதை இதுதான். இதை சொல்லி முடிக்கிறேன். ஏனென்றால் இது மிகவும் எளிமையான ஒரு விடயத்தில் அடங்கியுள்ளது என்று நான் நினைக்கிறேன். இதுபோன்ற தருணங்களில் தங்கள் தலைவர்களிடமிருந்து என்ன வேண்டும் என்பதை அமெரிக்க மக்களாகிய நாங்கள் இதயத்தில் அறிவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் வெளிவீடமாக கடுமையை விரும்பவில்லை. சொல்லப்படாத வெற்றிகளை பற்றிய பெரிய எழுத்து அறிவிப்புகளை அவர்கள் விரும்பவில்லை. அவர்கள் உறுதியான கரங்களையும் நேர்மையான வார்த்தைகளையும் விரும்புகிறார்கள். போர் மற்றும் அமைதி குறித்து முடிவெடுக்கும் நபர் கைதட்டலுக்கான ஆசையிலிருந்து அல்லாமல் யதார்த்தத்திலிருந்து செயற்படுகிறார் என்பதை அவர்கள் அறிய விரும்புகிறார்கள். இப்போது ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஈரானின் நடத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது. முன்னறிவிப்பின்றி பொதுமக்கள் கப்பல் மீது துப்பாக்கிச் சூடு நடத்துவது, முழு உலகமும் சார்ந்திருக்கும் சர்வதேச கடற்பகுதிகளில் இராணுவ கட்டுப்பாட்டை திணிப்பது, இவை ஆத்திரமூட்டும் ஆபத்தான செயல்கள். மேலும் அவை எதிர்கொள்ளப்பட வேண்டும். நான் தெஹ்ரானுக்காக சாக்குப்போக்கு சொல்லவில்லை. நான் ஒருபோதும் சொன்னதில்லை. ஆனால் ஈரானை திறம்பட எதிர்கொள்ள கடந்த சில நாட்களாக பற்றாக்குறையாக இருக்கும் ஒன்று தேவைப்படுகிறது. அதுதான் நம்பகத்தன்மை. நீங்கள் கூறிய 7 விடயங்களும் பொய் என்பதை உலகம் பார்த்து கொண்டிருந்தால் ஒரு விரோத ஆட்சியை உங்களால் நம்பகத்தன்மையுடன் எதிர்கொள்ள முடியாது. உங்கள் பொது அறிக்கைகளுக்கும் களத்தில் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதற்கும் ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்று உங்கள் சொந்த கூட்டாளிகளுக்கே உறுதியாக தெரியவில்லை என்றால் உங்களால் ஒரு கூட்டணியை திரட்ட முடியாது. நம்பகத்தன்மை என்பது ஒரு ஆடம்பரமோ அல்லது நெருக்கடியோ அல்ல. அது எல்லாவற்றுக்கும் அடித்தளம். நான் ஜனாதிபதியாக இருந்தபோது ஒரு விஷயத்தை கடினமான முறையில் கற்றுக்கொண்டேன். ஒரு பின்னடைவுக்காக அமெரிக்க மக்கள் உங்களை மன்னிப்பார்கள். அதை பற்றி அவர்களிடம் பொய் சொன்னதற்காக அவர்கள் உங்களை மன்னிக்க மாட்டார்கள். கடினமான உண்மைகளை கையாளும் அளவுக்கு அவர்கள் வலிமையானவர்கள். அவர்கள் எப்போதும் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். யதார்த்தத்தை ஒரு விருப்பத் தேர்வாக கருதும் ஒரு தலைமைத்துவ கலாச்சாரத்தை அவர்களால் கையாள முடியாது. எந்த ஒரு ஜனநாயகமும் காலப்போக்கில் அதை தக்க வைத்து கொள்ள முடியாது. இன்று இரவு வளைகுடாவில் உள்ள இராணுவ வீரர்களை பற்றி நான் நினைக்கிறேன். துப்பாக்கிச்சூடு நடக்கும் கடற்பரப்பில் பயணிக்கும் வர்த்தக கப்பல் மாலுமிகளை பற்றி நான் நினைக்கிறேன். இந்த நிலையற்ற தன்மையால் எரிசக்திக்கு அதிக விலை கொடுக்க போகும் ஹஸ்டன், மும்பாய் மற்றும் பேர்லின் பகுதியில் இருக்கின்ற குடும்பங்களை பற்றி நான் நினைக்கிறேன். அவர்களில் ஒவ்வொருவருக்கும் இதை சரியாக செய்ய வேண்டிய கடமை நமக்குள்ளது.
ஒரு நல்ல தலைப்புச் செய்தியை பெறுவதற்காக அல்ல, ஒரு வைரல் பதிவை பெறுவதற்காக அல்ல, அதை சரியாக செய்வதற்காக. அமெரிக்கா இதற்கு முன்பும் 1987, 1996, 2003 பாரசீக வளைகுடாவில் ஏற்பட்ட நெருக்கடிகளை சமாளித்தது. உறுதி மற்றும் ராஜதந்திரம் ஆகியவற்றின் கலவை கொண்ட ஒரு வழியை நாங்கள் எப்போதும் கண்டறிந்துள்ளோம். ஆனால் அதற்கு அமெரிக்க மக்களின் அறிவையும் நாம் வாழும் உலகின் சிக்கலான தன்மையையும் மதிக்கும் தலைமை தேவைப்படுகின்றது. நம்மால் அதை அடைய முடியும் என்று நான் நம்புகிறேன். இதுதான் நாம் என்று நாம் இன்னும் நம்புகிறேன். ஆனால் இங்கிருந்து செல்லும் பாதைக்கு இன்னும் அதிக நேர்மையும் மிக குறைவான நாடகத்தன்மையும் தேவைப்படும். நன்றி.